கொங்கு பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பெயர் முனைவர் பி. ரமேஷ், இயற்பியல் உதவி பேராசிரியர், நேரு நினைவுக் கல்லூரி, புத்தனாம்பட்டி. மேலும் தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டி மூலம் விண்வெளி சார்ந்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகிறேன். உடலில் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கும் யோகா. சர்வதேச யோகா தினம் இன்று. வணக்கம் கொங்கு பண்பலை நேயர்களே. இன்று ஜூன் 21 சர்வதேச யோகா தினம். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களால் யோகாவின் முக்கியத்துவத்தை கொண்டாடி வருகிறார்கள். யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது உடல், மனம் மற்றும் ஆன்மாவை ஒருங்கிணைக்கும் ஒரு வாழ்க்கை முறையாகும். குறிப்பாக நமது உடலில் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கும் யோகா முக்கிய பங்கு இருக்கிறது. யோகா தினம் ஆரம்பித்த வரலாறு. சர்வதேச யோகா நாள், இன்டர்நேஷனல் யோகா டே, ஆண்டுதோறும் ஜூன் 21 நாள் கொண்டாடப்படும் என ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்தது. 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த யோகா கலையின் பெருமையை உலகம் முழுவதும் பரவ செய்யும் வகையில் சர்வதேச யோகா நாளாக ஆண்டின் ஒரு நாளை ஐக்கிய நாடுகள் சபை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐநா பொதுச்சபையில் 2014 செப்டம்பர் 27 நாள் பரிந்துரை வைத்தார். அதாவது 2 கதிர் திருப்பங்களில் ஒன்றான நீளம் வடக்கு அரைக்கோளத்தில் மிகவும் நீண்ட பகல் நாளாக இருக்கும் ஜூன் 21 நாளை அவர் இதற்காக பரிந்துரைத்தார். ஆம், ஜூன் 21 நாள் தான் மிக நீண்ட பகல் பொழுது. ஆகையால் இந்த நாளை சர்வதேச யோகா தினமாக கொண்டாட வேண்டும் என்று அவர் பரிந்துரை செய்தார். அமெரிக்கா, கனடா, சீனா உட்பட பல உலக நாடுகள் நரேந்திர மோடியின் பரிந்துரையை ஆதரித்தன. டிசம்பர் 11, 2014 அன்று 193 உறுப்பினர்கள் கொண்ட ஐக்கிய நாடுகள் சபையில் ஜூன் 21 நாளை பன்னாட்டு யோகா நாளாக, அதாவது சர்வதேச யோகா தினமாக அறிவிக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றியது. முதல் முறையாக ஜூன் 21, 2015 சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. இதற்காக இந்திய தலைநகர் தில்லியில் பிரமாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இந்நிகழ்ச்சிக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமை வகித்தார். இன்றைய வாழ்க்கை முறை நமக்கு மன அழுத்தத்தை உண்டாக்குவதாகவே உள்ளது. மன அழுத்தம் உடலின் நோய் எதிர்ப்பாற்றலை குறைக்கும். கொரோனா பெருந்தொற்று ஏற்படாமல் தடுப்பதற்கு நம் உடலின் நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்க வேண்டும். கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த தடுப்பதற்கும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடவும் யோகா பயிற்சி சிறந்த முன் தடுப்பு நடவடிக்கை ஆகும். யோகாசனத்துடன் கூடிய மூச்சு பயிற்சிகள் மூச்சு குழாய் அடைப்பை நீக்கி தசைகளை வலுவாக்குவதோடு கிருமி வளரும் சூழலை நிச்சயம் குறைக்கும். எனவே இன்றைய காலகட்டத்தில் கொரோனா போன்ற வைரஸ்களுக்கு எதிராக போராட யுக்தியாக யோகா பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். பாடல் அல்லது இசையை கேட்டுக்கொண்டு யோகா பயிற்சி மேற்கொள்வதால் மன அமைதி அடையும் என பலர் கருதுகிறார்கள். ஆனால் அவ்வாறு யோகாசனம் மேற்கொள்ளும் போது நம் கவனம் இசையில் மூழ்கிவிடலாம். அப்போது உடலில் ஏற்படும் மாற்றங்களை உணர்ந்து செயல்பட முடியாது. உடலும் மனமும் ஒன்றிணைந்து செயல்படுவதே யோகா. அதனால் சற்று அமைதியான சூழலில் யோகா மேற்கொள்ள வேண்டும். அனைவரும் அதிகாலை எழுந்து யோகா பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்பது அறிவுறுத்த முடியாது. ஆனால் உணவு உண்பதற்கு முன்பும் பின்பும் யோகா பயிற்சி மேற்கொள்ளக்கூடாது. உணவு உட்கொண்டு 2 மணி நேரத்துக்கு பிறகுதான் யோகா பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். 8 வயதுக்கு குறைவான குழந்தைகள் ஆசனங்கள் மேற்கொள்ளக்கூடாது. குழந்தைகள் தானாக முன்வந்து ஆர்வம் காட்டினால் பெற்றோரின் கண்காணிப்பில் எளிமையான யோகாசனங்கள் மேற்கொள்ளலாம். யோகா நோய் எதிர்ப்பாற்றலை
எவ்வாறு அதிகரிக்கிறது என்று பார்ப்போம். மன அழுத்தத்தை குறைக்கிறது, இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது, நுரையீரல் செயல்திறனை அதிகரிக்கிறது, நல்ல தூக்கத்தை வழங்குகிறது, செரிமானத்தை சீராக்குகிறது, உடலின் அலர்ஜியை குறைக்கிறது, உடலின் இயற்கை பாதுகாப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது. இதெல்லாம் சரியாக இருந்தாலே நமக்கு நோயே வராது, நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும். நோய் எதிர்ப்பாற்றலுக்கு உதவும் முக்கிய யோகாசனங்கள் சூரிய நமஸ்காரம், புஜங்காசனம், வஜ்ராசனம், திரிகோணாசனம், தடாசனம். இவை முக்கியமாக நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கும் யோகாசனங்கள் ஆகும். முக்கியமான பிராணாயாமங்கள் அனுலோம் விலுலோம், கபாலபதி, பிராமரி, நாடி சோதனை. இதெல்லாம் பிராணாயாமங்கள் ஆகும். தினமும் 20 முதல் 30 நிமிடங்கள் யோகா மற்றும் பிராணாயாமம் செய்தால் உடலின் நோய் எதிர்ப்பாற்றல் மேம்பட்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை அனைவரும் வாழ முடியும். யோகா பற்றிய 20 சிறப்பு குறிப்புகள். யோகா உடலின் இயற்கை நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவுகிறது. 2. தினசரி யோகா பயிற்சி மன அழுத்தத்தை குறைக்கிறது. 3. மன அழுத்தம் குறைவதால் நோய் எதிர்ப்பு மன்றம் சிறப்பாக செயல்படுகிறது. 4. ஆழ்ந்த சுவாச பயிற்சிகள் பிராணாயாமம் நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன. 5. யோகா இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது. 6. உடலின் நச்சுப் பொருட்களை வெளியேற்ற உதவுகிறது. 7. செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. 8. நல்ல தூக்கத்தை பெற உதவுகிறது. 9. போதுமான தூக்கம் நோய் எதிர்ப்பாற்றலை வலுப்படுத்துகிறது. 10. யோகா உடலின் அலர்ஜியை குறைக்க உதவுகிறது. 11. உடலின் ஆற்றல் மட்டத்தை அதிகரிக்கிறது. 12. சூரிய நமஸ்காரம் முழு உடலுக்கும் சிறந்த பயிற்சியாகும். 13. கபாலபதி மற்றும் அனுலோம் விலுலோம் போன்ற பிராணாயாமங்கள் சுவாச ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன. 14. யோகா இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுகிறது. 15. உடலின் ஹார்மோன் சமநிலையை பராமரிக்கிறது. 16. உடல் நெகிழ்வுத்தன்மை மற்றும் தசை வலிமையை அதிகரிக்கிறது. 17. மன அமைதி மற்றும் நேர்மறை சிந்தனையை வளர்க்கிறது. 18. யோகா அனைத்து வயதினருக்கும் ஏற்ற பாதுகாப்பான உடற்பயிற்சியாகும். 19. தினமும் 20 முதல் 30 நிமிடங்கள் யோகா செய்வதால் நீண்டகால ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும். 20. யோகா ஆரோக்கியமான உடல், அமைதியான மனம், வலிமையான நோய் எதிர்ப்பாற்றல் என்ற வாழ்க்கை முறையை உருவாக்குகிறது. யோகா பயிற்சியை ஒவ்வொருவரும் தினமும் செய்ய வேண்டும். யோகா பயிற்சி செய்வதால் கிடைக்கும் பலன்கள் அளவிட முடியாதவை. யோகா பயிற்சியை உங்கள் வாழ்வின் ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாக ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நன்மையை தரும் என்று பிரதமர் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார். நாமும் யோகாவை கற்போம், உடலின் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரித்துக் கொள்வோம். அனைவருக்கும் சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள். யோகாவை தினமும் பயில்வோம், ஆரோக்கியமான வாழ்வை உண்டாக்குவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.